Hi students, welcome to IK Academy. நம்ம தமிழ்நாடு MAWS கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? 40 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ 41லேருந்து பார்ப்போம். 41 கொஸ்டின். The purpose of sprue is to ஸ்ப்ரூங்கிறது வந்து எது யூஸ் பண்ணுவாங்கன்னா கேஸ்டிங்கில் அந்த மோல்டிங் மேலே அது என்ன சொல்கிறது உருகின மெட்டலை ஊற்றுறதுக்காக ஒரு பேசேஜ் இருக்கும். அது வந்து டேப்பராக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்காது. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் வரைகிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஷேப்பில் இருக்கும். இங்கேருந்து போகும். என்ன மோல்டிங் ஷேப் வேணுமோ அந்த ஷேப் இந்த சைடில் இருக்கும். ஸோ ஓகேங்களா? இது ஃபுல்லாக போட்டு மூடி வச்சுருப்பாங்க. இந்த வழியாக தான் இந்த பேசினில் நம்ம என்ன பண்ணுவோம், ஊற்றுவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ப்ரூ அப்படின்னு பேர். ஓகேங்களா? இதுக்கு பேர் ஸ்ப்ரூ. ஸ்ப்ரூங்கிறது எதுக்கு? ஃபீட் மோல்டன் மெட்டல் ஃப்ரம் போரிங் பேசின் டு கேட். இந்த சைடு தான் கேட் இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு ரைசர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் சொல்கிறப்பவே என்னால் முடிஞ்சால் மற்றதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த ரைசர் அப்படிங்கிறது எதுக்குன்னா, இப்போ வந்து உருகின மெட்டலை ஊற்றிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அது சாலிடாக மாறிடும். சாலிடாக மாறுறப்ப என்ன ஆகும்னா அதோட வால்யூம் கொஞ்சம் குறையும். ஸோ குறைஞ்சிச்சுன்னா இருக்கிற ஆக்சுவல் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக போயிடும்ல. இப்போ சின்னதாக போகாமல் இருக்கிறதுக்காக ஆல்ரெடி மோல்டன் மெட்டல் ஊற்றுறப்ப அந்த ஷ்ரிங்கேஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து கொஞ்சம் மோல்டன் மெட்டல் எக்ஸ்ட்ரா இந்த சைடு வரும். ஸோ ஓகேங்களா? இது உருகிறப்ப இந்த சைடு வரப்போ காம்பன்சேட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் ரைசர். ரைசர்ன்றது என்னன்னா டு காம்பன்சேட் என்ன அந்த ஃப்ரீஸ் ஆகிறப்ப அந்த வால்யூம் ஷ்ரிங்கேஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ரைசர் யூஸ் பண்ணுது. வேற ஒன்று. அடுத்த கொஸ்டின். ரைசர் இங்கே இல்லை, ரைசரை பற்றி கேட்கல, ஸ்க்ரூ தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் ரைட். அடுத்த கொஸ்டின். மேட்ச் பிளேட் பேட்டர்ன் இஸ் யூஸ்டு இன் மேட்ச் பிளேட் பிளேட் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா மெஷின் மோல்டிங்ல தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மேட்ச் பிளேட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு பிளேட் இருக்கும், மேட்ச் பிளேட்டுன்னு பேரு. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேஸ்டிங்காக இருக்கலாம். அதாவது மேலே ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, கீழே ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க, மேபி மல்டிபிள் பேட்டர்ன்ஸும் வச்சுருக்கலாம். இதை வச்சுட்டு ஸ்க்ரூ ரன்னர் கேட்டு எல்லாத்தையும் டிசைன் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, இந்த பிளேட்டை வெளில எடுத்துருவாங்க. வெளில எடுத்தோன்னா மறுபடியும் அதை ஊற்றுறப்ப போயிட்டு மேலே எங்கெங்கெல்லாம் ஃபில் ஆகணுமோ அங்கங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் மேட்ச் பிளேட். மேட்ச் பேட்டர்ன், எக்ஸாக்ட் பேட்டர்ன்றது வேற. பேட்டர்ன் என்ன அர்த்தம், நீங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்களோ, உதாரணத்துக்கு இது மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னா, இது மாதிரி எனக்கு ஒரு பொருள் வேணும்ன்றப்ப நான் என்ன பண்ணுவேன், இதை வச்சு அழுத்தி இது மேலே சாண்டெல்லாம் போட்டு இதை வெளியில் ரிமூவ் பண்ணுறப்ப இதே மாதிரி ஒரு கேவிட்டி உள்ளார கிடைக்கும். மேலேருந்து போரிங் பேசின்லேருந்து நான் மோல்டன் மெட்டல் ஊற்றுனா இதே மாதிரி எனக்கு ஒரு காம்பனன்ட் கிடைக்கும். ஸோ இந்த காம்பனன்ட் கிடைக்கிறதுக்கு நான் ஒன்று வைக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி, அதுக்கு பேர் தான் பேட்டர்ன். ஓகே. இப்போ மேட்ச் பிளேட்டுங்கிறது அந்த பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே பேட்டர்ன் வச்சுருவாங்க. எத்தனை பேட்டர்ன் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பிளேட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் தான் மேட்ச் பிளேட் பேட்டர்ன். ஸோ ஆன்சர் இதுக்கு சி. அடுத்தது இன் கோல்ட் சேம்பர் டை காஸ்டிங், அதாவது கோல்டு சேம்பர் ரெண்டு இருக்கு. கோல்ட் சேம்பர் டை காஸ்டிங் ஒன்று இருக்கு, ஹாட் சேம்பர் டை காஸ்டிங் ஒன்று இருக்கு. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. கோல்டு சேம்பர்ல என்னன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸ் கேன் பி காஸ்ட். ஓகேங்களா? இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட் இங்க சொல்றது என்னன்னா அலுமினியம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸோட மெல்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 600க்கு மேலே இருக்கும். ஸோ இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஹை. இப்போ இது வந்து லோ மெல்டிங் பாயிண்ட் ஆயிஸ்லாம் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த லெட்டு, டின்னு இதெல்லாம் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட். இப்போ ஹை மெல்டிங் பாயிண்ட் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்னேஸ் செப்பரேட்டாக இருக்கும். பாருங்க, இந்த ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நான் ஆன்சர் சொல்லல, இதுல நிறைய விதமாக கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? செப்பரேட் ஃபர்னேஸ்ல மெல்ட் பண்ணி அதை தனியாக எடுத்து ஒரு சேம்பர்ல இன்ஜெக்ட் பண்ணி ஹை ப்ரெஷர்ல இன்ஜெக்ட் பண்ணி பண்ணுனா அதுக்கு பேர் கோல்டு சேம்பர் டை காஸ்டிங். தனியாக ஏன் ஃபர்னேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹை டெம்பரேச்சர் மெல்டிங் அலாயா இருக்கும், அதுக்காக ஃபர்னேஸை செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. இன்னொன்று இருக்கு ஹாட் சேம்பர் டை காஸ்டிங். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாமே ஒரே செட்டப்புக்குள்ளாரையே இருக்கும், அங்கேயே மெல்டிங்கும் நடக்கும், அதே மாதிரி இன்ஜெக்ஷன், மோல்டிங், காஸ்டிங் எல்லாமே ஒரே ஏரியாவிலேயே நடக்கும்.
ஓகேங்களா, அந்த செக்மெண்ட்லயே நடக்கும். அதுக்கு பேரு ஹாட் சேம்பர் டை காஸ்டிங். ஏன் அங்கேயே பண்றாங்கன்னா அங்க லோ மெல்டிங் அலாய்ஸை யூஸ் பண்ணுவாங்க. டின்னு லெட் எல்லாம் ஈஸியா மெல்ட் ஆயிடும், ஐ மீன் கம்மியான டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆயிடும். ஸோ அதுக்கு பேரு ஹாட் சேம்பர் டை காஸ்டிங். ஓகே, கோல்டு சேம்பர்ல ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹாட் சேம்பர்ல லோ மெல்டிங் பாயிண்ட். ஓகேங்களா, கோல்டு சேம்பர்ல செப்பரேட் ஃபர்னேஸ், ஃபர்னேஸ் எங்க இருக்கும்னா செப்பரேட்டா இருக்கும், மிஷினை தாண்டி இருக்கும். ஹாட் சேம்பர்ல ஃபர்னேஸ் எல்லாமே அதே செக்மெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா, இது 4 விதமா கேட்கலாம், நான் 4 சொல்லிட்டேன், பார்த்துங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின். இன் சென்ட்ரிஃபிகல் காஸ்டிங் தி இம்பியூரிட்டிஸ் ஆர், இம்பியூரிட்டிஸ்னா என்ன, அழுக்கு, தேவையில்லாதது, கசடு, இதெல்லாமே என்னன்னா சென்ட்ரிஃபிகல் காஸ்டிங்ல சுற்றும், அப்படியே மோல்டே சுற்றும். இப்படி ரொட்டேட் ஆகிறப்ப ஒன்றும் இல்லை, இந்த தண்ணியை வந்து ஒரு பீக்கர்ல வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி பாருங்க. வாஷிங் மிஷின் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சென்ட்ரிஃபிகல் ஃப்ளூயிட் கிரியேட் ஆகிறப்ப அந்த சென்டர்ல ஒரு மாதிரி நுரையா வரும். வாஷிங் மிஷினை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வேணாலும் பாருங்க. அந்த நுரையா அதே மாதிரி இங்க இம்பியூரிட்டிஸ்லாம் என்ன ஆகும்னா நடுப்புற கலெக்ட் ஆயிடும், அதை தனியா எடுத்து வெளில தூக்கி போடும். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ரோச்சிங். இப்போ நான் ப்ரோச்சிங் பத்தி நான் சொல்றேன். ப்ரோச்சிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் இதுக்கு வரேன். ப்ரோச்சிங் அப்படின்னா கவனிங்க, ஒரு ஹோல் பண்ணணும், ஒரு ஹோலோ ஸ்லாட்டோ நம்ம பண்ணணும்னு வைங்களேன். மல்டிபிள் பாஸ் இல்லாம ஒரே பாஸ்ல ஒரு ஒரு கீவே பண்றோம், ஒரு ஸ்லாட். உதாரணத்துக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்லாட் மேக் பண்ணணும், ஓகேங்களா, ஒரு சின்ன ஸ்லாட் மேக் பண்ணணும். அப்ப நம்ம ப்ரோச்சிங் டூலை யூஸ் பண்ணலாம். ஸ்லாட் மட்டும் இல்லை, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சப்பையா எடுத்திருக்கேன், ஓகேங்களா. நிறைய பண்ணலாம் ப்ரோச்சிங்ல. ஒரே பாஸ்ல நம்ம ஒரு ஸ்லாட்டை மேக் பண்ண முடியும். நிறைய மல்டிபிள் பாஸ், அதாவது ஸ்லாட்டிங் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லை பிளானர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஷேப்பிங் மிஷின் எடுத்துக்கிட்டாலும் சரி, மல்டிபிள் பாஸ் நம்ம கொடுக்கணும். ப்ரோச்சிங்ல ஒரே பாஸ் தான், ஒரே பாஸ்ல வேலை முடிஞ்சிடும். ஸோ இதில் நிறைய மெத்தட் இருக்கு. புல் ப்ரோச்சிங்ல ஏன்னா அந்த ப்ரோச் டூல நல்லா கவனிங்க, வார்த்தை கவனிங்க, அந்த டூல புல் பண்றதுல ஒரே ஆப்ரேஷன்ல முடிஞ்சிடும். இதுக்கு பேரு புல் ப்ரோச்சிங். புஷ் ப்ரோச்சிங்ல நல்லா கவனிங்க, டூல ஒர்க்கை நோக்கி புஷ் பண்ணணும், ஒரே ஆப்ரேஷன் தான், வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பேரு புஷ் ப்ரோச்சிங், ஓகேங்களா. கண்டினியூஸ் ப்ரோச்சிங்ல டூல் அப்படியே இருக்கும், ஒர்க்கு ஒரே மூமெண்ட்ல ஒர்க் மூவ் ஆகும், அதுக்கு பேரு கண்டினியூஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆன்சருக்கு என்ன, நல்லா கொஸ்டின் படிங்க. The broaching operation in which the work moves past the stationary tool is called continuous broaching. நோட்ஸ் மாதிரி கூட வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் ப்ரோச்சிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸை ஒரு கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் சர்ஃபேஸ் ப்ரோச்சிங். இதுதான் ஆன்சர். ஓகே, எப்பவுமே நம்ம ஆன்சரை நம்மளால முடிஞ்ச அளவு சொல்றேன், ஆன்சரை பார்த்துக்குவோம். ஆன்சர் இல்லாமல் மற்ற ஆப்ஷன்ஸுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா அடுத்த எக்ஸாம்ல இதே கேள்வி ரிப்பீட் ஆகலாம், இல்லாட்டி ஏபி இதுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், வி டோன்ட் நோ, ஓகேங்களா. இப்படி படிச்சுக்கிட்டோம்னா இதுக்கு நல்லது. நான் நடந்தது கவனிச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. MAWSக்கு மட்டும் நான் சொல்லலை, இப்போ ஏஇ எக்ஸாமுக்கும் ஓரளவுக்கு இதே பேட்டர்ன் தான். மற்ற நீங்க டிஆர்பி எழுதுனீங்கனாலும் சரி, வாட் எவர், ஐ டோன்ட் நோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நீங்க எது எழுதுனீங்கனாலும் இந்த பேட்டர்ன்ல இருந்து ஓரளவுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் மேட்ச் ஆகும். எக்ஸாக்டா அதே பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். நீங்க ஒரு சப்ஜெக்ட், இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மற்ற சில காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு சமம். பிஹெச்எல் கேட்டாங்கனாலும் இந்த பேட்டர்னுக்கும் அதுக்கும் நிறைய ரிலேஷன்ஸ். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போகும். ஓகே, நெக்ஸ்ட். ஹாஃப் நட் இஸ் கனெக்டட் வித். ஹாஃப் நட் அப்படிங்கிறது எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா லேத்துல த்ரெட் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. த்ரெட் கட்டிங்க்கு ஏன் த்ரெட் கட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் த்ரெட் கட்டிங்க்கு என்னென்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிடுறேன். ஸ்பீடு வந்து நம்ம நார்மலாக நம்ம கொடுக்குற ஸ்பீடை கொடுக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடு இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் இருக்கு. கேரேஜை நம்ம எப்படி நோக்கணும்னா அதுக்குன்னு பாருங்க, கரெக்ட் அந்த ஸ்பீடுக்கு தகுந்த ஸ்பீடு கரஸ்பாண்டிங்கா இருக்கணும். இதுக்கு என்னவோ இதே அக்யூரேட்டா நம்மளால கொடுக்க முடியாது, மேனுவலா பண்ணவே முடியாது, ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா லீடு ஸ்க்ரூன்னு ஒன்று இருக்கும், அது ஸ்கொயர் த்ரெட்டோட கீழே இருக்கும், பெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை
கேரேஜோட ஆஃப் நட்டுன்னு இருக்கும். ஆஃப் நட்டுன்னா ஒன்றும் இல்லைம்மா, நட்டு இருக்குல்ல, நட்டை ரெண்டா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து கேரேஜில் இருக்கும். அது லீட் ஸ்க்ரூவோட என்கேஜ் ஆயிரும். லீட் ஸ்க்ரூ வந்து என்ன ஆகும்னா ஸ்பீடை குறைச்சி கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், ஸ்பீடை குறைச்சி கொடுக்குறப்ப கேரேஜ் வந்து அந்த ஃபீல்டில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த இதுலேயே மூவ் ஆகும். ஓகேங்களா? இதுக்குன்னு கியரை மாற்றி வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு ஸ்பீடு மூவ் ஆகும். ஸோ நமக்கு கரெக்டான த்ரெட் கட்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஃப் நட் எதுக்குன்னா த்ரெட் கட்டிங்க்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான். வேற எங்கேயும் இந்த ஆப்ஷன்ல இருக்க மற்ற ஆப்ஷனுக்கும் ஆஃப் நட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. லேத்தில் இருக்கும். லேத்தில் எதுக்கு இருக்கும்னா த்ரெட் கட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. த்ரெட் கட்டிங்க்கு எப்படி மொட்டையா சொல்லக்கூடாது, கேரேஜோட இருக்கும் ஆஃப் நட்டு, அது என்கேஜ் பண்ணுவாங்க. எதோட என்கேஜ் பண்ணுவாங்க, லீட் ஸ்க்ரூவோட என்கேஜ் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ நான் சொன்ன ஆன்சரை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா ஆஃப் நட் வந்து எதோட என்கேஜ் பண்ணுவாங்கன்னு கேட்டு இதை கொடுத்து இதை எடுத்துட்டு லீட் ஸ்க்ரூ கூட கொடுக்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒரு கொஸ்டினை படிக்கிறப்ப நம்மளால முடிஞ்ச அளவு முழுமையா படிச்சோம்னா அதே கொஸ்டினை வேற மாதிரி மாடிஃபை பண்ணி இந்த எம்ஏடபிள்யூஎஸ்லயோ இல்லை பெல்லுலையோ இல்லை ஏஇலையோ எப்படி மாற்றி கேட்டாலும் நம்மளால போட முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The method used to make powder of metals having low melting point is. ஆக்சுவலா பவுடர் மெட்டலர்ஜில இருந்து கேட்கிற கேள்வி. பவுடர் மெட்டலர்ஜிங்கிறது என்னன்னா ஒரு மெட்டல் பவுடர்ஸை எப்படி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படி. அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். மெக்கானிக்கல் பல்வரைசேஷன் அப்படின்னா போட்டு அரைக்கிறது. ஓகேங்களா? ஒரு மெட்டலை போட்டு நல்லா அரைச்சு கிரைண்ட் பண்ணி நமக்கு பவுடர் எடுக்கிறதுக்கு பேரு மெக்கானிக்கல் பல்வரைசேஷன். பால் மில்லிங்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா நிறைய பால்ஸ் இருக்கும், சின்ன சின்ன மெட்டல் பீஸ்ல போட்டு பால் போய் மோதி மோதி பவுடரா ஆக்கி கொண்டாடும். அதுக்கு பேரு பால் மில்லு. ஓகேங்களா? அப்புறம் ஒன்று பெரிய பெரிய நான் சிம்பிளா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்றேன். எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ். இதுல எப்படின்னா ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க, உள்ளார எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ் ஊற்றிருப்பாங்க. இப்ப இதுல என்னன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த மெட்டல் வந்து பியூர் மெட்டல் அது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷனால அரிக்கிறது. வேற ஒண்ணு அரிக்கிறதுனா என்ன, செவரு இருக்கு, உப்பு அரிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு மாவு மாதிரி கீழே கொட்டும்ல, அந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு பவுடர் ஆகி இன்னொரு இடத்துல டெபாசிட் ஆகும். அதுல இருந்து பவுடர் எடுக்கிறது. அதுக்கு பேரு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ். அடுத்தது கெமிக்கல் ரிடக்ஷன். ரிடக்ஷன் என்ன, அதாவது ஆக்சிடேஷன் ஒண்ணு இருக்கு, ரிடக்ஷன் இருக்கு. ஆக்சிஜனை சேர்த்தா அது ஆக்சிடைசேஷன். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணா அதுக்கு பேரு ரிடக்ஷன். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவா வந்து ரிடக்ஷன் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அயன் ஆக்சைடு இருக்குன்னு வைங்க. அயன் ஆக்சைடுல இருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டோம்னா நமக்கு அயன் கிடைக்குமா? அவ்வளவு ஈஸி இல்லை. அது சொல்றோம். கெமிக்கல் ரிடக்ஷன்ங்கிறது அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை வச்சு ஒரு மெட்டல் ஆக்சைட்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி மெட்டல் எடுப்பாங்க. அந்த மெட்டல் வந்து பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ அதுக்கு பேரு கெமிக்கல் ரிடக்ஷன். அடுத்தது அட்டாமைசேஷன். அட்டாமைசேஷன்னா ஒரு மெட்டல் என்ன பண்ணுவாங்க, லோ மெல்டிங் இருக்கிறத நல்லா உருக்கிடுவாங்க. உருக்கிட்டு சின்ன நாசில் வழியா ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இன்ஜெக்ஷன் நமக்கு குத்துற இன்ஜெக்ஷனே எடுத்துக்கோங்க. அது மேலே தண்ணியை வச்சுக்கோங்க, அதோட நீடில் இருக்கு, அதை நாசில்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன ஹோல் தானே இருக்கும். நீங்க நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்படியே வாட்டர் அப்படியே சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸா மேலே தெரிக்குமா? இது ஒரு கிலோ தண்ணி பார்த்துறாதீங்க சொல்றேன். ஒரு இன்ஜெக்ட் பண்றாங்க, ஒரு சின்ன நாசில் வழியா வெளியில சின்ன 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 பார்ட்டிகளா தெரிக்குமா? அதெல்லாம் கீழே விழுந்தா பவுடர் ஆயிடுமா? அதுதான் அட்டாமைசேஷன், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ஒரு ப்ராப்ளம். A compound die will be used to blank and punch a large washer out of 6061 IST aluminum alloy sheet. கொஸ்டின் நீங்க 1க்கு 2 தடவை படிங்க, அப்பதான் நல்லா புரியும். இப்போ நானும் படிச்சு சொல்றேன். ஒரு ஷீட் இருக்கு, அலுமினியம் ஷீட் சொல்லிட்டாங்க. அதோட ஒரு கிரேடு சொல்லிட்டாங்க. கிரேடுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது கொஸ்டினுக்கும். அதோட திக்னஸ் கொடுத்துட்டாங்க, 3.50 mm திக்னஸ். ஓகே. The outside diameter of washer is 50 mm and inside diameter is 15 mm. ஒரு வாஷர் தயாரிக்க போறாங்க, வேற ஒன்றும் இல்லைப்பா. அவுட் சைட் டயாமீட்டர் சொல்லிட்டாங்க, இன்சைட் டயாமீட்டர் சொல்லிட்டாங்க. என்னன்னு தருவாங்க, வெயிட் பண்ணி.
அவுட் சைட் டயாமீட்டர் அண்ட் இன்சைட் டயாமீட்டர். ஓகே, சரி, ஓகே, அது இன்கம்ப்ளீட்டாகவே போட்டுருவேன். ஒரு இன்சைட் டயாமீட்டர் இருக்கு அச்சீவ் பண்ணிக்கோங்க. அவுட் சைடு வந்து 50, இன்சைடு எவ்வளோன்னா 15. ஓகே. The appropriate punch and die sizes for blanking operation are. ஓகேங்களா, blank இதுல வந்து ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க, பிளாங்கிங்கும் பண்ணுவாங்க, பஞ்சிங்கும் பண்ணுவாங்க. அது என்ன சார் பிளாங்கிங் பஞ்சிங் சொல்றேன். இப்ப அதுல வந்து இவங்க கேட்டிருக்கிறது வந்து பிளாங்கிங் ஆப்ரேஷனோட சைஸ், பஞ்சோட டயாமீட்டர் என்ன, டையோட டயாமீட்டர் என்ன. லிசன், டைனா என்னன்னு நான் சொல்லிடுறேன், பஞ்சுனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு சந்தோஷம், இல்லைனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப நடுப்புற ஒரு ஷீட்டை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஷீட் இருக்கு, மேல வந்து ஒரு காயின் வச்சுக்கோங்க. இது உள்ளார ஒரு ஹோல் இருக்கு, மேல பஞ்ச் இது மாதிரி ரவுண்டா இருக்கு, ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து கட் ஆகி கீழே நமக்கு ஒரு காயின் மாதிரி விழுவும். காயின்னே வச்சுக்கோங்க. காயினுக்கு வந்து ஒரு பெரிய ஷீட் இருக்கும், ஒரு அச்சு இருக்கும், அதை வச்சு அடிச்சு 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 இந்த மாதிரி காயின் சாகுறது. ஓகேங்களா, இதுக்கு பேரு பிளாங்கிங். அதாவது வெளியில வர்ற ப்ராடக்ட் வந்து எனக்கு யூஸ் ஆகும், அது அவுட் சைட்ல இருக்கக்கூடிய இது வேஸ்டாவோ ஸ்கிராப்பாவோ போனா இதுக்கு பேரு பிளாங்கிங். ஓகேங்களா, சரி. இதுல நான் ஒரு சின்ன ஒரு இதுல ஒரு வாஷர்னா என்னமா இருக்கும், மேல ஒரு அவுட்டர் டயாமீட்டர் ஒன்று இருக்கும், நடுப்புற ஒரு சின்ன ஹோல் இருக்கும், வாஷர். அந்த வாஷர்ல நடுப்புல ஒரு பஞ்ச் அடிக்கிறீங்கல்ல, அந்த கீழே இங்க ஹோல் இருக்குல்ல, கீழே ஒரு பீஸ் இருக்குல்ல, அது வெளியில போகுது இல்ல, அது வேஸ்டா போகும், வேஸ்டிங் இல்ல ஸ்கிராப்புக்கு போகும். ஸோ இதுக்கு பேரு பஞ்ச். அதாவது அவுட்புட் ப்ராடக்ட் அப்படியே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு பிளாங்கிங். ஓகேங்களா, அவுட்புட் வெளியில போறதை தூக்கி போட்டு மேல இருக்கிறதை எடுத்தீங்கன்னா அதுக்கு பேரு பஞ்சிங். புரியும்னு நினைக்கிறேன். பிளாங்கிங்ல வாஷர்ல வெளியில ஃபர்ஸ்ட் அடிக்கிறது பிளாங்கிங்ல வரும், நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நடுப்புல இருக்கிற அந்த ஹோல் வந்து அடிக்கிறீங்கல்ல, இந்த ஓட்டையில வர காயின் மாதிரி வரும்ல, அதை தூக்கி போட்டுருவாங்க, அதுக்கு பேரு பஞ்சிங். ரெண்டுமே ஒரே ஆப்ரேஷன் தான், அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகே, நம்ம அதுல இருந்து இங்க ஒரு சம்முக்கு வருவோம். இதுல ஓகே, அடுத்த ஆன்சர் சொல்றேன். பிளாங்கிங் ஆப்ரேஷனோட சைஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரி, பிளாங்கிங் ஆப்ரேஷன்னா இதுக்கு டைன்னு ஒன்று வேணும், பஞ்சுன்னு ஒன்று வேணும். டைங்கிறது என்ன, அவுட்டர் டயாமீட்டர் என்னவா இருக்கும் அதுதான் வெளியில வர்றது. ஸோ அவுட்டர் டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும், 50 இருக்கும். ஸோ 50 என்ன கேட்டிருக்காங்க, பிளாங்க் அப்ராப்ரியேட் பஞ்ச் அண்ட் டை சைஸ். ஓகேங்களா, டை சைஸ் வெளியில எவ்வளவு சைஸ்ங்கிறது இந்த இடத்துல அவுட்டர் டயாமீட்டர். ஸோ அவுட்டர் டயாமீட்டர் என்ன 50 கொடுத்துருக்காங்களா, 50. ஸோ டையோட சைஸ் 50 கொடுத்துருக்கிறதுல, டையோட சைஸ் 50. பஞ்சோட சைஸ் கண்டிப்பா டையை விட கொஞ்சம் கிளியரன்ஸ் விட்டு தான் இருக்கணும். ஸோ பை லாஜிக்கா நீங்க போட்டீங்கன்னா ஃபார்முலா இருக்கு, ஒரு ஃபார்முலாவும் தேவையில்ல, ஆன்சர் ஏல போட்டுடலாம். இல்லை சார், ஃபார்முலா வச்சு நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன், ஏன்னா நம்ம லாஜிக் கொடுக்காம 50 49.58 கொடுத்த மாதிரி 49.68 கொடுத்துருந்தா என்னால் போட முடியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இதுல கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, பை லாஜிக்கே போகலாம். என்ன ஆன்சர்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா, அதாவது பிளாங்கிங்கோட சாரி அவுட் சைட் டயாமீட்டர் ஃபார்முலா. ஸோ டி மைனஸ் 2 இன்ட்டு கிளியரன்ஸ். ஓகேங்களா, டயாமீட்டர் மைனஸ் 2 இன்ட்டு கிளியரன்ஸ். அப்ப இந்த கிளியரன்ஸுக்கு என்ன ஃபார்முலான்னா சி ஈக்குவல் டு இந்த இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, ஏசி இன்ட்டு திக்னஸ். ஓகேங்களா, இதையும் திக்னஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க, வர்ற ஆன்சரோட இன்ட்டு 2 போட்டீங்கன்னா, ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா 6 இன்ட்டு 3.5 இதோட வேல்யூ என்னன்னா அரௌண்ட் 0.21 வரும். 0.21 இன்ட்டு 2 என்ன ஆகும்னா 0.42 வரும். டயாமீட்டர் 50 மைனஸ் 0.42 எவ்வளோ வரும்னா, லிசன், ஸ்பேஸ் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போடுறேன், ப்ளீஸ் ரிமைண்ட் இட். 0.42 50லேருந்து 0.42 கழிச்சிங்கன்னா 49.58. ஸோ ஆன்சர் ஏ. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, டி மைனஸ் 2சி சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி. ஓகேங்களா, இதை வச்சு போட்டாலும் ஓகே, இல்லை நார்மலா லாஜிக் வச்சு போட்டீங்கன்னாலும் ஓகே. ஓகே, ஆன்சர் ஏ. சரி, இதே இது பஞ்ச் பிளாங்குக்கு பதிலாக பஞ்சுன்னு கேட்டா என்ன ஆகும்?
சரி, இங்க பஞ்சிங் ஆப்ரேஷன் எங்க அவுட் ஓடினா பிளாங்கிங் இங்க, ஏன்னா வெளியில வர்றது எனக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஐடின்னு வந்தா பஞ்சிங், எனக்கு வெளியில பஞ்சில இருந்து வெளில போறது எனக்கு யூஸ் ஆகல, தூக்கி போட்டு வெளியில இருக்கிறது எடுத்துக்கிறேன். சரி, பஞ்சிங்க்கு என்ன ஃபார்முலான்னா பிஏ பியா மாத்திடுறேன். பஞ்சிங்க்கு பி பிளஸ் 2C. ஓகேங்களா? சரி, இதே ஃபார்முலா சிக்கு இதே ஃபார்முலா தான். அப்ப இங்க டி என்ன, இதுதான் டி பஞ்சிங்க்கு. சரி, பஞ்சிங் இங்க கேட்கல, மேபி கேட்கலாம். உங்களுக்கு நான் எல்லாத்தையும் முழுமையா சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் பஞ்சிங்கையும் சேர்த்து சொல்றேன். ஓகேங்களா? இல்லை எனக்கு இது ஆன்சர் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணி அடுத்த கொஸ்டின் போகிறதுனா போக உங்களுக்கு. ஸோ பஞ்சிங்க்கு என்னன்னா டி பிளஸ் 2C. ஸோ டி பிளஸ் 2C ஃபார்முலா புக்கில் கொடுத்த ஃபார்முலா தான். டிங்கிறது என்னன்னா இங்கே தான் 15 என்ன இன்டர்னல் டயாமீட்டர் 15. 15 பிளஸ் 2 இன்ட்டு சி, 2Cயோட வேல்யூ என்னன்னா 0.42. 15 பிளஸ் 0.42 15.42 வரும். ஆன்சர் பி. பஞ்சிங்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பி. ஓகேங்களா? பிளாங்கிங்னு கேட்டா ஆன்சர் ஏ. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 50th கொஸ்டின் இருக்கு, டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.